السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய புகழ் அனைத்தும், ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் நமது மார்க்கம் அல்லாஹ்வினால் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்ந்து காட்டப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை அல் குர்ஆன். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதை உலகத்துக்கு அனுப்பியவன் அல்லாஹ், அதை பாதுகாக்கக்கூடியவனும் அல்லாஹ் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசம் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் 3 விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. ஒன்று, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை. இரண்டாவது, நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. அதை மார்க்கம் என்று சொல்வோம், தீன் என்று சொல்வோம். அதை பற்றியும் அல் குர்ஆன் பேசுகிறது. மூன்றாவது, உலக வாழ்வுக்கு பின்னால் ஒரு மனிதன் சந்திக்கின்ற வாழ்க்கை, அல் ஆஹிரா, மறுமை என்று நாங்கள் அதை சொல்வோம். துனியாவை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். ஏன்? ஒரு மனிதன் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துதான் அவன் மறுமையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய ஆகிராவை அவன் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், சுவர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். எனவே மறுமையை தேடுகின்ற இடமாக, மறுமையை சம்பாதிக்கின்ற இடமாக, மறுமைக்காக வாழ்கின்ற இடமாக,
மறுமைக்காக உழைக்கின்ற இடமாக இந்த உலக வாழ்வு அமைந்திருக்கிறது. அதனால் உலகத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், இந்த உலக நாட்களை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற முறைகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறான். அதை நாங்கள் தீன் என்று சொல்வோம், அதை மார்க்கம் என்று சொல்வோம், அதை சமயம் என்று சொல்வோம். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு எல்லோரும் பிரியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. உலக வாழ்வு அது முடிவடையக்கூடியது, அது அழியக்கூடியது, அது அழிக்கப்படும். அதற்கு பின்னால் ஒவ்வொருவரும் மறுமையை சந்திக்க வேண்டும், ஆகிரத்தை சந்திக்க வேண்டும். அந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. யா அல்லாஹ், நான் உலகத்தில் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்று, என்னை பாதுகாக்கக்கூடிய ஒன்று, எனக்கு தேவையான ஒன்று என்னுடைய தீன், என்னுடைய மார்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தீனுடைய விடயத்தில் எந்த குறையையும் ஏற்படுத்திடாத, என் தீனை பாதுகாரு, தீனுடைய விஷயங்களை சரியாக செய்யறதுக்கு, முறையாக செய்வதற்கு எனக்கு நீ கிருபை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், எனது தீனை நீ சீராக்க வேண்டும், தீனுடைய விடயங்களை சரிபடுத்தி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது தீனை கேட்டார்கள், மார்க்கத்தை கேட்டார்கள். இரண்டாவது, வஅஸ்லிஹ் லி துன்யாய் அல்லதி ஃபீஹா மஆஷி. யா அல்லாஹ், நான் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, அந்த உலகத்துடைய வாழ்க்கை, அந்த உலகத்துடைய நிலைமைகள், அந்த உலகத்துடைய விவகாரங்கள், இவைகள் அனைத்தையும் எனக்கு சீராக்கி தருவாயாக. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருந்துதான் நான் மறுமையை தேட வேண்டும், இந்த உலகில் இருந்துதான் நான் மறுமையை சம்பாதிக்க வேண்டும். எனவே என்னுடைய உலக வாழ்வை சீராக்குவாயாக, உலக வாழ்வை ஆரோக்கியமாக ஆக்குவாயாக, உலக வாழ்வை எனக்கு நலவாக ஆக்கி தருவாயாக, கைராக ஆக்கி தருவாயாக, பரக்கத்தாக ஆக்கி தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தீனுக்கு பின்னால் துனியாவை, உலகத்தை கேட்டார்கள். உலக நிலைமைகளை சீராக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். மூன்றாவது முக்கியமானது, உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும், எமது மறுமை வாழ்வை நாம் தொடர வேண்டும். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்லிஹ் லி ஆகிரதி அல்லதி இலைஹா மஆதி. யா அல்லாஹ், நான் கடைசியாக செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, கடைசியாக போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் ஆகிரா, அதுதான் மறுமை. யா அல்லாஹ், என்ற மறுமையுடைய வாழ்க்கையை சீராக்கி தருவாயாக, மறுமையுடைய பயணத்தை சீராக்கி தருவாயாக, மறுமையுடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயாக என்று மூன்றாவது அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரத்தை கேட்டார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே தொழுகைக்கு மாத்திரம், வெறுமனே நோன்புக்கு மாத்திரம், வெறுமனே ஜகாத்துக்கு மாத்திரம் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் அல்ல. தீனுடைய விடயங்களை நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது, குர்ஆன் வழிகாட்டுகிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வாழ்க்கை வழிகாட்டி தருகிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, உலகத்துடைய விடயங்களை எவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும், இந்த உலகத்துடைய நிலைமைகளை எவ்வாறு சீராக்க வேண்டும், எவ்வாறு முகாமைப்படுத்த வேண்டும், எவ்வாறு நெறிப்படுத்த வேண்டும், எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒழுக்கங்களை எல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. தீனை மாத்திரம் சொல்கின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம், கபரை மாத்திரம் சொல்கின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம், சொர்க்கத்தை மாத்திரம் பேசுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும்,
உலக வாழ்வை எவ்வாறு சீராக்கிக் கொள்ள வேண்டும், நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முறைகளையும் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது, இஸ்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தை ஒரு மனிதன் எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும், குடும்பத்தை எவ்வாறு ஒரு மனிதன் நிர்வகிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையை போன்றல்ல. 11 வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான கொள்கைகள், வித்தியாசமான தன்மைகள், வித்தியாசமான கோட்பாடுகள், வித்தியாசமான உடல் அமைப்பு கொண்ட 11 பெண்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய குடும்பம் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு குடும்பத்துடைய கட்டமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு குடும்பத்துடைய தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை 1-2 மனைவிமார்கள் அல்ல, 11 வித்தியாசமான சிந்தனைகளும் தன்மைகளும் கொண்ட பெண்களோடு வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் தத்துவங்களை, அந்த வாழ்க்கையின் முறையை, குடும்பவியலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து காட்டினார்கள். உலகத்தில் வாழ்கிற போது ஒரு குடும்பத்துடைய நிர்வாகம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்துடைய முகாமைத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்வியலை, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டித்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, உலகத்துடைய நிர்வாகம், உலகத்தை எவ்வாறு ஆள வேண்டும், உலகத்தை எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும், உலகத்தை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்ற உலக நாடுகளை எவ்வாறு ஒரு மனிதன் நிர்வகிக்க வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும் என்ற முறைகளையும் குர்ஆன் சொல்லித் தருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தை ஆட்சி செய்த 2 இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய வரலாறை குர்ஆன் பேசுகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஆனால் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். மனிதர்களை மாத்திரமல்ல, ஜின்களை ஆட்சி செய்தார்கள். மனித இனத்தை மாத்திரமல்ல, பறவை இனங்கள், மிருக இனங்களை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்திக் கொடுத்தான். மலைகளையும் மரங்களையும் வசப்படுத்திக் கொடுத்தான், காற்றை வசப்படுத்திக் கொடுத்தான், நீரை வசப்படுத்திக் கொடுத்தான், ஆகாயத்தை வசப்படுத்திக் கொடுத்தான். அந்த அளவு உலகத்திலே பிரம்மாண்டமான முறையில் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஒரு முஸ்லிம், அவர் ஒரு நபி. அவருடைய ஆட்சி முறைகளும் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும், எவ்வாறு ஆள வேண்டும், எவ்வாறு சாதிக்க வேண்டும், எவ்வாறு அந்த மனிதன் ஒரு சமூகத்தை முகாமைப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், உலக வாழ்வை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடங்களை உலகத்தை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளருடைய வரலாற்றை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி எங்களுக்கு படித்துத் தருகிறான். அரசியலை படித்துத் தருகிறான், முகாமைத்துவத்தை படித்துத் தருகிறான், ஆட்சி முறைகளை சொல்லித் தருகிறான். அது ஒரு நபியுடைய வாழ்க்கை, அது ஒரு நபியுடைய வரலாறு. அதே போன்று கண்ணியமானவர்களே, நபி அல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதர், அல்லாஹ்வை ஏற்று வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் உலகத்தை ஆட்சி செய்தார், உலக நாடுகளை சுற்றி வந்தார், உலகத்தில் வாழ்கின்ற ஏழைகளை சந்தித்தார், அவர்களோடு உரையாடினார், அவர்களோடு பேசினார், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொடுத்தார், அவர்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொடுத்தார், அவர்களுடைய வேண்டுதல்களை ஏற்று அவர்களுக்கு உதவி செய்தார் என்று இன்னும் ஒரு நபி அல்லாத சாதாரண ஒரு மனிதர் உலகத்தை ஆட்சி செய்தார். அவருடைய வரலாறையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசி ஒரு ஆட்சி எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு நாட்டை எவ்வாறு முகாமைப்படுத்த வேண்டும், ஒரு நாட்டில் சிரமப்படுகின்றவர்களுக்கு ஒரு ஆட்சியாளர் எவ்வாறு உதவி செய்ய வேண்டும்,
எவ்வாறு அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுடைய விவகாரங்களில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்ற பாடங்களை சொல்கிற போது துல்கர்னைன் என்று சொல்கிற சாதாரண ஒரு மனிதன், உலகத்தை ஆண்டவர், நபியும் கிடையாது, ரசூலும் கிடையாது, சாதாரணமாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் உலகத்திலே வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு மனிதனின் ஆட்சி முறையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். வயஸஅலூனக அன்தில் கர்னைன், நபியே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களிடத்திலே இந்த யூதர்கள் வந்து துல்கர்னைன் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். துல்கர்னைனை பற்றி கேட்கிறார்கள். குல் சஅத்லு அலைக்கும் மின்ஹு ذிக்ரா, நான் உங்களுக்கு யா ரசூலல்லாஹ் அந்த துல்கர்னைன் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை மாத்திரம் சொல்லித் தருகிறோம், ஒரு சில விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு நாங்கள் கூறுகிறோம் என்று சுமார் 14-16 ஆயத்துக்களில் தொடராக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் துல்கர்னைனுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகின்றான். சிக்கந்தர் துல்கர்னைனை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சூரா கஹஃப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் நாங்கள் ஓதுகின்றோம். எதை சொல்லித் தருகிறது? ஈமானிய வாலிபர்கள், அஸ்ஹாபுல் கஹஃப் எனப்படுகின்ற ஈமான் கொண்டு உலகத்திலே மார்க்கத்தில் உறுதியாக வாழ்ந்த இளைஞர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் அங்கே பேசுகின்றான். அதே போன்று ஒரு நபியுடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க கல்வியை தேடி அவர்கள் செய்த அந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் அந்த சூராவுடைய இறுதியிலே பேசுகின்றான். அதே போன்று இந்த உலகத்தை ஆட்சி செய்த ஒரு நேர்மையான ஆட்சியாளருடைய ஆட்சி முறைகளை, அரசியல் தத்துவங்களை, ஆட்சி முறைகளை அல்லாஹ் அழகழகாக அந்த குர்ஆனுடைய அந்த சூரா கஹஃபுடைய கடைசி பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒரு முன்மாதிரிக்காக வேண்டி நேர்மையான அந்த துல்கர்னைனுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். என்றால் இஸ்லாம் என்பது வெறுமனே தொழுகைக்கோ, வெறுமனே நோன்புக்கோ, வெறுமனே ஜகாத்துக்கோ வழிகாட்டுகின்ற மார்க்கம் அல்ல. உலகத்தை நெறிப்படுத்துவதற்கான முறைகள், ஆட்சி முறைகள், அதிகார முறைகள், உலகத்தை எவ்வாறு ஒரு மனிதன் முகாமைப்படுத்த வேண்டும் என்ற பாடங்களையும் குர்ஆன் பேசுகிறது, இஸ்லாம் பேசுகிறது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே ஒரு குடும்பத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும், ஒரு நாட்டை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்ற நிர்வாக முறைகள் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஊரை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடமாக, ஒரு ஊரை நெறிப்படுத்தக்கூடிய இடமாக, ஒரு ஊரை பராமரிக்கக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல்கள் வரலாற்றிலே காணப்பட்டிருக்கிறது. அதற்கும் நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்கிறார்கள். நுபுவத்துக்கு பின்னால் மக்காவிலே 13 வருட காலங்கள் சிரமத்தோடு வாழ்கிறார்கள், கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள், ஒரு சிறுபான்மை சமூகமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு போகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மதீனாவுக்கு சென்றதன் பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது 3 விடயங்களை செய்கிறார்கள். இந்த உலகத்தில் தீன் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இஸ்லாம் வளர வேண்டுமாக இருந்தால், இஸ்லாம் வாழ வேண்டுமாக இருந்தால், இஸ்லாம் பரவ வேண்டுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டார்கள். முதலாவது கண்ணியமானவர்களே, மதீனாவுக்கு சென்றவுடன் மக்காவில் இருந்து தனது பொருளாதாரங்கள், தனது காணி பூமிகள், வீடு வாசல்கள், தொழில் தொடர்புகளை விட்டுவிட்டு மக்காவில் இருந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு போனார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த முஹாஜிரீன்கள், இடம்பெயர்ந்தவர்கள், சொத்துக்களையும் வீடு வாசல்களையும் அல்லாஹ்வுக்காக, இஸ்லாத்துக்காக விட்டு வந்தவர்கள், இவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும். மதீனாவில் சென்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். அந்த முஹாஜிரீன்களை, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை
மதீனாவில் வாழ்ந்த அன்சாரிகளோடு மதீனாவாசிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார்கள், சம்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள், உறவுகளை ஏற்படுத்தினார்கள். இஸ்லாமிய உறவு, இஸ்லாமிய வரலாறு அதனை அல் முஆஹா என்று பேசுகிறது. இஸ்லாமிய சகோதரத்துவ தொடர்பு, இதை முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே உருவாக்கினார்கள். காரணம் என்ன தெரியுமா? மதீனாவிலே வாழக்கூடியவர்கள், மதீனாவாசிகளுக்கு மத்தியிலே பிரிவினை வாதம் உண்டாகிவிடக் கூடாது, வந்தவர்கள் அகதிகள் என்று அங்கு ஒரு பிரிவினை வாதம் உண்டாகிவிடக் கூடாது. முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்ற பிரிவினை உண்டாகிவிடக் கூடாது. எல்லோரும் முஸ்லீம்கள் என்ற அந்த சமத்துவம் பேணப்பட வேண்டும், அந்த ஒற்றுமை ஏற்படுத்தப்பட வேண்டும், ஐக்கியம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது மதீனாவில் செய்த அந்த 3 பணிகளில் முதலாவது சஹாபாக்களுக்கு மத்தியில், அன்சாரிகளுக்கும் முஹாஜிரீன்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உறவு பாலத்தை உருவாக்கினார்கள், தொடர்பை உண்டாக்கினார்கள். ஏன்? இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். சமூகம் பிரிந்து விட்டால், முஸ்லீம்கள் சிதறிவிட்டால் இஸ்லாம் வளர மாட்டாது, இஸ்லாம் பாதுகாக்கப்பட மாட்டாது, இஸ்லாம் அழிந்துவிடும், முஸ்லீம்களுடைய அடையாளங்கள் அழிந்துவிடும், முஸ்லீம்களுடைய உரிமைகள் போய்விடும், முஸ்லீம்களுடைய உடைமைகள் போய்விடும். அதனால் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கும் முஹாஜிரீன்களுக்கும் மத்தியிலே ஒரு உறவை ஏற்படுத்தினார்கள், தொடர்பை ஏற்படுத்தினார்கள், ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக, இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, மக்கா வாசிகள் மதீனாவுக்கு சென்றவுடன் மதீனாவில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. மதீனாவிலே முஸ்லீம்கள் பெரும்பான்மை சமூகமாக மாறிவிடுகிறார்கள். மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் சிறுபான்மை சமூகமாக மாறிவிட்டார்கள். இந்த நேரத்தில் மதீனாவிலே வாழ்கின்ற சிறுபான்மை சமூகமாக அடையாளப்படுத்தப்பட்ட யூதர்களுக்கு பெரும்பான்மை சமூகமாக வாழ்கின்ற முஸ்லீம்கள் யாரும் எந்த ஒரு அநியாயமும் செய்துவிடக் கூடாது, இவர்கள் சிறுபான்மையினர்கள் என்று அவர்களை நசுக்கிவிடக் கூடாது, அடக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கான மத சுதந்திரங்களை கொடுத்தார்கள். யூதர்களோடு, கிறிஸ்தவர்களோடு, வேதக்காரர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். சிறுபான்மை சமூகத்தோடு ஒப்பந்தம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களோடு, மக்காவில் இருந்து வந்த சஹாபாக்கள், மதீனாவிலே வாழ்ந்த சஹாபாக்கள் பெரும்பான்மை சமூகமாக மாறிவிடுகிறார்கள். சிறுபான்மை சமூகம் இஸ்லாத்தை கவர வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முஸ்லீம்களோடு வியாபாரம் செய்ய வேண்டும், முஸ்லீம்களுடைய வியாபார முறைகளை பார்க்க வேண்டும், ஹராம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும், வட்டி என்றால் என்னவென்று விளங்க வேண்டும், ஹலால் என்றால் என்னவென்று புரிய வேண்டும் என்பதற்காக யூதர்களோடு, கிறிஸ்தவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது மதீனாவில் செய்த பணி. மூன்றாவது, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது, முதலாவது ஒரு பள்ளிவாசலை நிறுவினார்கள். பள்ளிவாசல், குர்ஆன் அந்த பள்ளிவாசலை பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் குபா என்று சொல்கிற ஒரு பிரதேசத்திலே முஸ்லீம்கள் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 2 கூட்டமாக பிரிந்திருந்தார்கள். அவுஸ், ஹஸ்ரத் என்று வரலாற்று நடிகிலே அவர்கள் பிரிந்து வாழ்ந்தார்கள். அவுஸ் கிளையாருக்கு ஒரு தலைவர், ஹஸ்ரத் கிளையாருக்கு இன்னும் ஒரு தலைவர். இந்த 2 சமூகத்தையும், முஸ்லீம்களுடைய 2 குழுக்களையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது செய்த பணி ஒரு பள்ளிவாசலை உருவாக்கினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த பள்ளிவாசலை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, அந்த பள்ளிவாசல் தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று குர்ஆனில் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அஹக்கு அன் தகூம பி, நபியே நீங்கள் தொழுவதாக இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு சென்று தொழ வேண்டும். நீங்கள் தொழுவதற்கு பொருத்தமான இடம் அந்த பள்ளிதான் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டும் அளவுக்கு ஒரு சிறந்த பள்ளியாக அது மாறிவிடுகிறது. ஓலையால் கட்டப்பட்ட பள்ளிவாசல், ஈச்சம்பர மரக்குத்தியினால் கட்டப்பட்ட பள்ளிவாசல், களிமண்ணால் கட்டப்பட்ட பள்ளிவாசல், சாதாரணமான பள்ளிவாசல் நல்ல நோக்கத்திலே கட்டப்படுகிறது. முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அந்த பள்ளிவாசலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டினார்கள், அடையாளப்படுத்தினார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் அந்த பள்ளிவாசலை புகழ்ந்து பேசுகிறான். அதுதான் கண்ணியமான சகோதரர்களே மஸ்ஜிது குபா, குபா பள்ளிவாசல். குபா பள்ளிவாசல் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி குபா, முஸ்லிம்களின் ஒற்றுமைக்காக வேண்டி, முஸ்லிம்களின் ஐக்கியத்துக்காக வேண்டி, தீன் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி மதீனாவில் முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசலுடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பள்ளிவாசலில் ஒரு மனிதன் தொழுகிற ஒரு தொழுகை, ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி குபா தஅதிலு உம்ரா, இஸ்லாத்துடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று உம்ரா. குபா பள்ளிவாசலில் சென்று ஒரு மனிதன் தொழுகிற ஒரு நேர தொழுகை, அது நபிலான தொழுகையாக இருந்தால் என்ன, ஃபர்லான தொழுகையாக இருந்தால் என்ன, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தொழுகை ஒரு உம்ராவுடைய நன்மையை பெற்றுத் தரும். உம்ரா செய்யக்கூடியவருடைய முழு பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அந்த குபா பள்ளிவாசலில் நீங்கள் தொழுகின்ற ஒரு தொழுகை உங்களுடைய எல்லா பாவங்களையும் அழித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், அந்த அளவு சிறப்பு நிறைந்த அந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்காக, ஐக்கியத்துக்காக வரலாற்றிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் கட்டப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அந்த பள்ளிவாசலை புகழ்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பள்ளிவாசலை புகழ்ந்து பேசினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே பள்ளிவாசல்கள் என்பன வெறுமனே தொழக்கூடிய இடமாக மாத்திரம், வெறுமனே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய இடமாக மாத்திரம் இருக்கவில்லை. ஒரு பள்ளியுடைய பிரதான நோக்கம் இபாதத். மஸ்ஜித் என்று சொல்கிறோம். மஸ்ஜித் என்றால் சுஜூத் செய்யக்கூடிய இடம், இபாதத் செய்யக்கூடிய இடம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய இடம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் வெறுமனே இபாதத்துக்குரிய இடமாக மாத்திரம் இருக்கவில்லை. அது பிரச்சனைகளோடு வரக்கூடியவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கான தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிமன்றமாக பள்ளிவாசல் காணப்பட்டிருக்கிறது. நோயாளிகள், அந்த நோயாளிகளுடைய நோய்க்காக வேண்டி சிகிச்சை செய்யக்கூடிய இடமாக, மருத்துவமனையாக பள்ளிவாசல் வரலாற்றிலே காணப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கந்தக்குடைய போரிலே ஈடுபட்டு அவர்களுக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது, இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து பள்ளிவாசலில் ஒரு கூடாரத்தை அமைத்து அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயில் காயத்தின் மூலமாக நோயாளியாக இருந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிகிச்சை செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பள்ளிவாசலில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், குறைந்தபட்சம் ஒரு பள்ளிவாசலில் நாம் அந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய நேரத்தில் முதல் உதவி பெட்டியாவது ஒரு பள்ளிவாசலிலே இருக்க வேண்டும். நோயாளிகள் வந்து தொழ வேண்டும் என்பதற்காக
பள்ளிவாசலில் புட்டுவத்தை வைத்திருக்கிறோம். அதே நோயாளிக்கு ஒரு மயக்கம் வந்துட்டு, அதே நோயாளிக்கு சுகர் கூடிட்டு, அதே நோயாளிக்கு பிரஷர் கூடிட்டு, முதலாவது அவருக்கு மருத்துவம் செய்வதற்காக வேண்டி முதலுதவி ஏற்பாடுகள் என்னுடைய நாட்டில் எந்த பள்ளிவாசலிலும் கிடையாது என்பதுதான் உண்மை. உது செய்து கொண்டு வருகிறார், வலிக்கு விழுந்து விடுகிறார், கால் உடைந்து இரத்தம் படுகிறது, அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு போவதற்கு முன்னால் அவருக்கு முதலுதவி தேவைப்படுகிறது. சாதாரணமாக சின்ன சின்ன பாடசாலைகளே பஸ்களில் கூட முதலுதவி பெட்டிகளை வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பள்ளிவாசல்களில் முதலுதவி பெட்டி கிடையாது. குறைந்தபட்ச நபியுடைய சுன்னா ஒரு தேன் போத்தல் கூட கிடையாது. காலில் காயம் ஏற்பட்டால் பள்ளிவாசலில் இரத்தம் சிந்திவிடக் கூடாது. அந்த இரத்தம் சிந்துவதை தடுக்கின்ற அளவுக்கு எங்களுடைய கால்களில் கைகளில் கட்டுவதற்கான பெண்டேஜ்கள் கூட எங்களுடைய பள்ளிவாசலில் கிடையாது என்பதுதான் உண்மை. திடீரென்று ஒருவருக்கு ஒரு தலைவலி வந்து விடுகிறது, தொழுகையாளி, குடிப்பதற்கான ஒரு பிறடர் கூட எங்களுடைய பள்ளிவாசல்களிலே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு காயமுற்று சக்கராத்தில் இருந்த சஅத் இப்னு முஆதுக்கு ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொடுத்தார்கள். பள்ளிவாசலில் அவர் பராமரிக்கப்பட வேண்டும், சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக. எனவே பள்ளிவாசல்கள் அங்கு வைத்திய வசதிகளும் பள்ளிவாசலிலே இருக்க வேண்டும். ஏன் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் பள்ளிவாசலுக்கு முஸ்லீம்கள் வருகிறார்கள், நோயாளிகள் வருகிறார்கள், வயோதிபர்கள் வருகிறார்கள். பள்ளிவாசலுக்கு வருகின்ற வயோதிபர்கள் நோயாளிகளை கருத்தில் கொண்டு, சிறுவர்களை கருத்தில் கொண்டு, பெண்களை கருத்தில் கொண்டு நீண்ட சூறாக்களை ஓத வேண்டும் என்ற ஆசையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். சிறுவர்களுடைய அழுகை சத்தம் கேட்கும், பின்னால் நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து நீண்ட சூறாக்கள் ஓதாமல் சின்ன சூறாக்களை ஓதி தொழுகையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நோயாளிகள் வரக்கூடிய இடம், வயோதிபர்கள் வரக்கூடிய இடம், சிறுவர்கள் வரக்கூடிய இடம், அவர்களுடைய அந்த அவர்களுக்கு ஏதாவது அனர்த்தங்கள் அல்லது நோய்கள், வருத்தங்கள், காயங்கள் ஏற்பட்டால் ஆரம்ப கட்ட உதவி செய்யக்கூடிய மருத்துவ திட்டங்களும் எங்களுடைய பள்ளிவாசல்களிலே உருவாக்கப்பட வேண்டும். அதே போல கண்ணியமானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் குற்றவாளிகளை நல்வழிப்படுத்தக்கூடிய இடமாக, மனரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடமாக பள்ளிவாசல் காணப்பட்டிருக்கிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பள்ளிவாசல்கள் சிறைச்சாலைகளாகவும் காணப்பட்டது. சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பாவம்! நபியை கொல்றதுக்கு நபியுடைய ஊருக்கு வராரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சுமாமத் இப்னு உஸால பள்ளிவாசல்ல தான் கட்டி வச்சாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல பள்ளிவாசல்ல 24 மணித்தியாலமும் அமல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்துச்சு. அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்கிறோம், திண்ணை தோழர்கள், 80க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் திண்ணை தோழர்களாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களில் பிரதானமானவர்கள் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு வீடு கிடையாது, உண்ணுவதற்கு வசதி கிடையாது. அவ்வாறான ஏழை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலிலே தங்கினார்கள். சிலபோது ஜகாத்துடைய பணங்களை அறவிட்டு பங்கீடு செய்கின்ற நிர்வாகங்கள், பள்ளிவாசல்களிலே ஜகாத்தை சேகரித்து ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் விநியோகம் செய்கின்றவர்கள் வீட்டு திட்டங்களை அடையாளப்படுத்த வேண்டும். வீடில்லாத ஏழைகளுக்கு வீடு வழங்குகின்ற திட்டங்களை பள்ளிவாசல்களில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸ்ஹாபு சுஃபாக்களுடைய வரலாறு எமக்கு எடுத்து காட்டுகின்றது. சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. சஹாபாக்கள் வந்து, செல்வந்த சஹாபாக்கள்
ஈச்சம்பழ கனிகளை வைத்துவிட்டு சென்று விடுவார்கள். அந்த சஹாபாக்கள் அதனை எடுத்து சாப்பிடுவார்கள். தொழுகைக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே சொல்வார்கள், ஓர் 2 விருந்தாளிகள் இருக்கிறார்கள், இவர்களை வீடுகளுக்கு அழைத்து சென்று உணவு கொடுங்கள் என்று சொல்வார்கள். ஏழைகளுடைய பசியை போக்கக்கூடிய இடமாக, வாழ்வதற்கு இடமில்லாதவர்களை வாழ வைத்த இடமாக பள்ளிவாசல் காணப்பட்டிருக்கிறது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் 3 நாட்கள் கட்டி போடப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? தண்டிப்பதற்காக அல்ல, பள்ளிவாசலில் என்ன நடக்குகிறது, நபியுடைய பணி எவ்வாறு இருக்கிறது, சஹாபாக்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், சஹாபாக்களுடைய ஒற்றுமை எவ்வாறு இருக்கிறது, உறவு எப்படி இருக்கிறது, 5 நேரம் எப்படி ஏழை பணக்காரன் என்ற வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக சமத்துவமாக தொழுகையிலே ஈடுபடுகிறார்கள் என்ற விடயங்களை அவர் அவதானிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியிலே கட்டி போடப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டிலிருந்து உணவை சமைத்து உமாமத் இப்னு உஸாதுக்கு உணவு கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் தொழுது விட்டு வீட்டுக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமாமத் இப்னு உஸாதுடைய நிலைமையை விசாரித்தார்கள். ஒரு சிறை கைதியை விசாரித்திருக்கிறார்கள், சுகத்தை விசாரித்தார்கள், நிலைமையை விசாரித்தார்கள். 3 நாளைக்கு பின்னால் அவிழ்த்து விடப்படுகிறார், விடுதலை செய்யப்படுகிறார். உமாமத் இப்னு உஸாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இஸ்லாத்துடைய 5 கடமைகளோடும் எங்களுடைய பள்ளிவாசல் சம்பந்தப்பட வேண்டும். பெருமனே தொழுதி விட்டு அடைத்து விட்டு போகக்கூடிய இடமல்ல பள்ளிவாசல். தொழுகை நேரங்களில் மாத்திரம் திறக்கப்படக்கூடிய இடமல்ல பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை படிப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை விளங்கி கலிமாவை சொன்ன இடமாக பள்ளிவாசல் காணப்பட்டிருக்கிறது. உமாமத் இப்னு உஸாத் பள்ளியிலே வந்து கலிமாவை சொல்கிறார். எனவே இஸ்லாத்துடைய முதலாவது கடமை கலிமாவோடு பள்ளிவாசல் சம்பந்தப்படுகிறது. 2வது, நோன்புடைய காலத்தில் மிக முக்கியமான வணக்கம், 2 வணக்கங்களோடு எங்களுடைய பள்ளிவாசல் சம்பந்தப்படுகிறது. ஒன்று, இஃப்தாருடைய ஏற்பாடுகள் பள்ளிவாசல்களிலே நாங்கள் செய்கிறோம். ஒரு சில பள்ளிவாசல்களில் சஹருடைய ஏற்பாடுகளும் செய்கிறார்கள். இஃப்தாருடைய அந்த கஞ்சியுடைய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இது நபியுடைய காலத்தில் காணப்பட்ட ஒன்று. பசித்தவர்களுக்கு உணவு பள்ளிவாசலிலே வழங்கப்பட்டிருக்கிறது. இஅ்திகாஃபுடைய அமல் முக்கியமான அமல். ஆண்கள் பள்ளிவாசலில் தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்கிறான், வஅன்தும் ஆகிஃபூன பில் மசாஜித், நீங்க பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். பள்ளியோடு சம்பந்தப்படுகிறது. ரமலானுடைய அந்த தராவீஹுடைய தொழுகை, இஃப்தார், சஹர், இஅ்திகாஃப் போன்ற விடயங்கள் எங்களுடைய பள்ளியோடு சம்பந்தப்படுகிறது. ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஏழைகள் வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடாத்துவதற்கு முன்னால் ஏழைகளுடைய நிலைமைகளை புரிந்து கொள்வார்கள். ஒரு சில சஹாபாக்கள் உடுப்பதற்கு உடுப்பு கிடையாது, அவுரத்தை முழுமையாக மறைக்க முடியாது, ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்தவுடன் அவர்களுக்குரிய உடுப்புடைய ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். முசாஃபிர்கள், பிரயாணிகள், ஏழைகள், பிற ஊர்களிலிருந்து வரக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பள்ளிவாசலில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே ஸகாத், ஸதகா சம்பந்தப்பட்ட விடயங்களும் நபியுடைய காலத்தில் பள்ளிவாசலில் இருந்து இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியமான சகோதரர், அதே போன்று மார்க்க விவகாரங்கள், மார்க்க விடயங்களை, தீனுடைய விடயங்களை போதிக்கக்கூடிய இடமாக, அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக, குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பள்ளிவாசல் காணப்பட்டிருக்கிறது. அதிகமான சஹாபாக்கள் ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் அநேகமானவர்கள் பள்ளிவாசலில் இருந்து திண்ணை தோழர்களாக இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து படித்தவர்கள் தான் அதிகம். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் எங்களுடைய பள்ளிவாசலில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய அந்த படிப்பு, குர்ஆனை எவ்வாறு ஓத வேண்டும் என்ற குர்ஆன் மதரசாக்கள் எங்களுடைய நாட்டிலே பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே சிறுவர்களுடைய எதிர்காலம், ஏழைகளுடைய பொருளாதார பிரச்சனைகள், ஊருடைய பிரச்சனைகள், ஊருடைய விவகாரங்கள்,
இவைகள் அனைத்தோடும் எங்களுடைய பள்ளிவாசல் சம்பந்தப்படுகிறது. ஏன் ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு 5 தடவை பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிற போது பிற மனிதர்களுடைய நிலைமைகளை, பிற மனிதர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறிந்து அதற்கான தீர்வுகளை பெறக்கூடிய இடமாக பள்ளிவாசல் காணப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, எனவே இந்த பள்ளிவாசல் வெறுமனே தொழுகைக்குரிய இடம் அல்ல. தொழுகைக்குரிய இடமாக மாத்திரம் இருக்குமாக இருந்தால் ஒரு நிர்வாகம் தேவையில்லை. பள்ளிக்கண்ட நிர்வாகம் எங்களுடைய நாட்டிலே காணப்படுகிறது. நாட்டுடைய சட்டத்தின் அடிப்படையிலே வக்ஃபு அது நாட்டுக்கு, எங்களுடைய நாட்டிலே முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமையாக இருக்கிறது. பள்ளிவாசல்கள் வக்ஃபு செய்யப்பட வேண்டும், வக்ஃபு சட்டத்துக்கு கீழாக வர வேண்டும் என்று ஏன் சொல்லப்படுகிறது? கண்ணியமான சகோதரர்களே, வெறுமனே பள்ளிவாசல் தொழுகைக்குரிய இடம் அல்ல, அது தாவத்துக்குரிய இடமாக, விக்ருக்குரிய இடமாக, குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாக, பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்கப்படக்கூடிய இடமாக, பிரச்சனைகள் அவைகள் பள்ளிவாசலில் இருந்துதான் அதற்கான தீர்வுகளை பெற வேண்டும். உலமாக்களுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசல் காணப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரிகளே, இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கிறது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, ஒரு ஃபர்து கிஃபாயா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும், அது ஃபர்து கிஃபாயா. ஊருக்கு ஒரு மாஸ்டர் வேணும், அது ஃபர்து கிஃபாயா. ஊருக்கு ஒரு இன்ஜினியர் வேணும், ஃபர்து கிஃபாயா. ஊருக்கு ஒரு லாயர் வேணும், ஃபர்து கிஃபாயா. ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும், ஃபர்து கிஃபாயா. பள்ளியை நிர்வகிக்கிறது யாரு? அது யாராலும் செஞ்சுட்டு போகணும். கண்ணியமான சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் பேசினேன், எங்களுடைய பள்ளிவாசல் சட்டத்தோடு சம்பந்தப்படுகிறது, இபாதத்தோடு சம்பந்தப்படுகிறது, சமூக பணிகளோடு சம்பந்தப்படுகிறது, உறவுகளோடு சம்பந்தப்படுகிறது, இபாதத்துக்களோடு சம்பந்தப்படுகிறது, நோன்போடு, ஜகாத்தோடு, கலிமாவோடு சம்பந்தப்படுகிறது. இந்த பள்ளிவாசல்களை நிர்வகிப்பது இந்த காலத்துடைய ஃபர்து கிஃபாயா என்பதை நாம் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாம், குர்ஆன் பள்ளிவாசல்களை பராமரிப்பதை பற்றி பேசுகின்ற போது அந்த பள்ளிவாசலை யார் பராமரிக்க வேண்டும் என்ற விடயங்களை பேசுகின்ற போது, ஜாஹிலியா காலம், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் காபத்துல்லாவை பராமரித்த முஸ்லிம்களை கூட குர்ஆன் புகழ்ந்து பேசியிருக்கிறது. பனு ஷைபா என்று சொல்கிற அந்த கோத்திரத்தினர்கள், அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் அவர்கள் ஜாஹிலியா காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவை பராமரித்தவர்கள். இன்று வரைக்கும் காபத்துல்லாவுடைய சாவி, காபாவுடைய புடவை, அந்த காபாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அந்த பனு ஷைபா குடும்பத்தில் வரக்கூடியவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு முஸ்லிம்களுடைய கையிலே காபத்துல்லா வருகிறது. இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் காபாவுடைய சாவியை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான், நீங்கள் அந்த சாவியை தகுதியானவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். யார் அவர்கள்? அவர்கள் தான் பனு ஷைபா. அந்த காலத்தில் பனு ஷைபா வாசிகளுடைய தலைவராக இருந்தார் உஸ்மான் இப்னு தல்ஹா. குர்ஆனுடைய ஆயத் இறங்குகிறது, உஸ்மான் இப்னு தல்ஹாவுக்கு கொடுங்க, சாவியை கொடுங்க, காபாவுடைய பொறுப்பை கொடுங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட பரம்பரையினர்கள், மூதாதையர்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்து பள்ளிவாசல் நிர்வகித்து வந்திருக்கிறாங்க. பள்ளி நிர்வாகத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்குது. சட்ட நூட்கள், வக்ஃபு சட்டம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. வரலாறை பார்ப்போம். பள்ளிவாசலுக்கு என்ற வரலாறு இருக்கிறது. பள்ளிவாசலை இஸ்லாம் உலகத்துக்கு வரும் வரைக்கும் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத காலத்தில் அது ஒரு அல்லாஹ்வுடைய மாளிகை என்று உணர்ந்து ஜாஹிலிய காலத்து மக்கள் மதித்திருக்கிறார்கள் காபத்துல்லாவை. அவர்களுடைய செயலை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா போர், ஜிஹாதுக்கு ஒப்பாக்கி அல்லாஹ் பேசியிருக்கின்றான். சாதாரண விடயம் அல்ல. பள்ளிவாசலை பராமரிப்பது பதவி அல்ல, அது ஒரு கண்ணியமான பொறுப்பு என்பதை குர்ஆன் சொல்கிறது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், பனு ஷைபா வாசிகளுடைய பரம்பரைக்கு நீங்கள் சாவியை கொடுத்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையிலே சாவியை கொடுத்து விட்டு சொன்னார்கள், காலிதத்தன் தாலிதத்தன், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த காபாவுடைய சாவி உங்களுடைய குடும்பத்திட கையில தான் இருக்கணும், யாருக்கும் எடுக்க முடியாது. இன்று கூட
சவுதியுடைய அரசாங்கத்துக்கு கூட அந்த சாவியை வச்சுக் கொள்ள இயலாது. அந்த பனு ஷைபா குடும்பத்துடைய கையில தான் இன்று வரைக்கும் சாவி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட சட்டம் சகோதரர்களே, பள்ளிவாசல்களை பராமரிக்கிறத சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நிர்வாக பொறுப்பை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அது யாராவது செஞ்சுட்டு போகட்டும், அது ஒரு ஃபர்து கிஃபாயா என்று நாங்கள் உணர்வோம் சகோதரர்களே. ஊருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு வைத்தியர் வேணும் என்று நாங்கள் உணர்றோம். எங்கட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க லோயர் வேணும் என்று உணர்றோம். ஆனா ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய ஜக்காத், விதவைகளுடைய விவகாரம், 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து ஆரோக்கியமாக தொழுவதற்கான தொழுகையாளிகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறத நாங்க யாரும் ஃபர்து கிஃபாயாவாக பார்க்கிறோம் இல்ல சகோதரர்களே. ஃபர்து கிஃபாயா என்ன? எல்லாரும் செய்யணும், எல்லாருக்கும் கடமை. யாரும் செய்யாட்டி எல்லாரும் குற்றவாளிகள். ஒரு சில பேர் செஞ்சாங்கட்டா எல்லாரும் தப்பிச்சிடுவாங்க. ஜனாசா தொழுக ஃபர்து ஐன் இல்ல, ஃபர்து கிஃபாயா. ஆனா ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை ஊர்ல 5 பேர் தொழுறாங்களா எல்லாருடைய கடமையும் நீங்கிடும். யாருமே தொழலையே, எல்லாரும் பாவிகள். அதனால ஒரு சில உலமாக்கள் சொல்லுவாங்க ஃபர்து ஐனை விட ஃபர்து கிஃபாயா சிறந்தது. என்ன காரணம் என்றா, ஃபர்து ஐனை செஞ்சா நன்மை அவருக்கு மட்டும்தான். அவர் தொழுகிறாரு, நோம்பு பிடிக்கிறாரு, ஜக்காத் கொடுக்கிறாரு, ஹஜ் செய்யறாரு, அவருக்கு மட்டும் நன்மை. ஆனா ஃபர்து கிஃபாயாவை செஞ்சாருண்டா முழு ஊருடைய பொறுப்பையும் முழு ஊரையும் குற்றத்திலிருந்து பாவத்திலிருந்து அவர் பாதுகாக்கிறாரு. ஊர்ல யாருமே ஜனாசாவோட தொழுவிக்க வரல, அவர் வந்து தொழுவிட்டு போறாரா, முழு ஊருடைய கடமையும் நீங்குது, முழு ஊருடைய பொறுப்பையும் அவர் செஞ்சுட்டாரு. யாருமே செய்யலையா, எல்லாரும் குற்றவாளிகள். அல்லாஹ்ட மாளிகை. கண்ணியமான சகோதரர்களே, 28 இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல மஸ்ஜிதுகளை பத்தி பேசுறான். 28 இடங்கள்ல ஏண்ட பள்ளி ஏண்ட வீடு என்று அல்லாஹ் பேசுறான். சாதாரணமாக நடத்திடக் கூடாது. பள்ளி வாசல்ல பாத்ரூம் கிளீன் பண்ணக்கூடிய, வெளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய பெண்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதிச்சாங்க. ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வராங்க, சுபஹுடைய தொழுகை. பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய நீக்ரோ, அரபி பெண் கிடையாது, அடிமையாக இருந்த கருப்பு பெண்மணி ஒரு மூதாட்டியை காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, எங்க அந்த மூதாட்டி? சொல்றாங்க சஹாபாக்கள், யார ரசூலுல்லாஹ், அவ சாதாரணமாக நினைச்சாங்க, அவ நேற்று மௌத்தாகிட்டா யார ரசூலுல்லாஹ், நாங்க உங்களுக்கு சொல்லல, நீங்க தூங்கி கொண்டிருந்தீங்க, நாங்க அவங்களோட ஜனாசாவை அடக்கிட்டோம். நபி அவங்க கோபப்பட்டு சொன்னாங்க, அவளை ஆதம் துபூனி, எனக்கு சொல்லி இருக்கலாமே, ஏன் எனக்கு நீங்க சொல்லல? கோபப்பட்டாங்க. யாத ஜனாசா? விஐபி ஜனாசா இல்ல, அமைச்சர் ஜனாசா இல்ல, துறை சார்ந்தவட ஜனாசா இல்ல. சமூகம் பழகிட்டாங்க. கல்யாணத்துக்கு சொன்னா போகணும், ஜனாசா வீட்டுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில ஏழை ஜனாசாக்களை பார்த்தோம், 8 பேர் 10 பேர் தான் கலந்து கொள்றது. சந்தாக்க தூக்குறதுக்கு 4 பேர், முன்னுக்கு 2 பேர், பள்ளியாசத்தை சேர்த்து 3 பேர். ஜனாசால கூட ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தோடு நடக்கின்ற சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறிட்டு சகோதரர்கள். எவனோ ஒருத்தன் நாட்டில் ஏதோ ஒரு வகையில பிரபலியமாயிட்டான், அவனோட ஜனாசாக்கு பின்னால் 1000 பேர், ஏழட ஜனாசால 5 பேர். சமூகத்தை குறிப்பிட்டோம். மையத்து வீட்டிலும் பிரிவினைவாதம், மையத்து வீட்டில் அடிப்படைவாதம், மையத்து வீட்டில் வேற்றுமை. இதுதான் இந்த சமூகத்தின் அழிவுக்கான பிரதான காரணம் சகோதரர்களே. கருப்பு பொம்புல, பள்ளியில டொய்லெட் கழுவுற பொம்புல மௌத்தா பைத்தா. நபி அவங்க கோவப்பட்டாங்க, ஏனப்பா அந்த பொம்புளோட ஜனாசாக்கு நீங்க எனக்கு சொல்லல, அற்பமாக நினைச்சிடவானா? போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபருக்கு முன்னால் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய ஜனாசாவுடைய மறைவான தொழுகையை தொழுதாங்க. இது பள்ளியில டொய்லெட் கழுவின பொம்புல. கண்ணியமான சகோதரர்கள், நிர்வாக பொறுப்பென்றது சாதாரணம் அல்ல. பள்ளியிட போது நாங்கள் சொத்துக்களை பாதுகாக்கிறோம், வகுப்பை பாதுகாக்கிறோம். உலமாக்கள் மஹாதின்மார்களுடைய விவகாரங்களை பார்த்து அவங்களுக்கான சம்பளங்களை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் முன்னுக்கு வாரோம். பள்ளியுடைய கரண்ட் பில்லை கட்டுறதுக்கு முன் வாரோம். மக்கள் உதவு செய்யக்கூடிய இபாதத்துக்கு பயன்படுத்துற தண்ணி பில்லை கட்டுறதுக்கு முன் வாரோம். சாதாரண விஷயம் அல்ல. நிர்வாகங்களுக்கு யாரும் சம்பளம் கொடுக்கறதில்ல, அல்லாஹ்வுக்காக வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிர்வகிக்கக்கூடியவங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க சகோதரர்களே, உயர்த்தி இருக்கிறாங்க. அரசுடைய நிழல்
7 கூட்டத்துக்கு கிடைக்கும். அதுல ஒரு கூட்டம், ஒரு மனிதன் யாரு? கல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித், அவருடைய உள்ளம் பள்ளியோடு சம்பந்தப்பட்டிருக்கும். இது தொழுகைக்கு மட்டுமில்லை, தொழுகைக்கு மட்டுமில்லை, பள்ளியை நாங்க உயர்த்தோடும், பள்ளியை நல்ல முறையில் பராமரிக்கணும், பள்ளியை சுத்தம் செய்யணும், பள்ளிக்குள்ள பெயிண்ட் அடிக்கணும், இமாம் முஅத்தின்மார்களை கவனிக்கணும், ஊருடைய விவகாரங்களை கவனிக்கணும். பள்ளி 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 என்று பள்ளிக்காக உழைக்கக்கூடியவர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும், அரசுடைய நிழல் கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களை, தகுதி உள்ளவங்க முன்வரணும். தகுதி உள்ளவங்க இருக்கும் போது தகுதி இல்லாத ஒரு ஆளை யாரு பொறுப்புக்கு நியமிப்பாங்களோ, எனக்கு தெரியும் நான் தகுதி, நான் சொல்ற இன்னார போடுங்க, நான் தான் போடுன்றதுக்காக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ்ல அலைஹி லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகும். சொன்னாங்க பக்கத்து கான் அல்லாஹ் வ ரசூலா வல் முஸ்லிமீன், அவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முஸ்லிம்களுக்கும் துரோகம் செஞ்சிட்டான். அவனுக்கு தெரியும் நான் தகுதி என்று தெரிஞ்சு கொண்டு இன்னும் ஒரு தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு அவனுடைய பேரை சொல்லி ஆமோதிச்சுட்டான். தகுதியானவங்க முன்வரோட சகோதரிகளே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில இருக்கிறாங்க. ஜெயில இருந்து பாக்குறாங்க, சிறைச்சாலையில இருந்து வளம் நிறைந்த எகிப்து நாடு, பொருளாதார வளம், நீர் வளம், விவசாய வளம், கால்நடைகள் வளம், எல்லா வளங்களும் நிறைந்த மிஸ்ருடைய நாடு அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்குது. அந்த நாட்டுடைய மன்னர்கள், அரசியல்வாதிகள் அந்த நாட்டை ஊழலின் அடிப்படையில நாட்டுடைய வளங்களை சுரண்டிக் கொண்டிருக்கிறாங்க, திருடிக் கொண்டிருக்கிறாங்க, நாட்டில் களவெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. மிஸ்ருடைய பொருளாதாரம் அழிந்து கொண்டிருக்குது. சிறைச்சாலையிலிருந்து அவதானிக்கிறாங்க, கேள்விப்படுறாங்க. உடனே ஜெயில இருந்து விடுதலை பெற்று வாராங்க. கண்ணியமான சகோதரர்களை, மிஸ்ர் அவருடைய ஊர் இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊர் பிலஸ்தீன். மிஸ்ர் அவங்களோட சொந்த ஊர் இல்லை. ஆனா அந்த நாடு அழிந்து கொண்டு போகுது, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டு போகுது, அழிவை நோக்கி மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க, பஞ்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, பொருளாதார வீழ்ச்சி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை ஒரு தகுதியாக காண்பாங்க. இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற அறிவு, ஆற்றல், ஆளுமை, நம்பிக்கை, திறமை என்னிடத்தில் இருக்கிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த நாட்டுடைய மன்னரிடத்திலே வந்து சொல்கிறார்கள். குர்ஆன் அதை பேசுகிறது, இஜ்அல்னி அலா கஸாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம். என்ன சொல்றாங்க? இந்த நாட்டுடைய பொருளாதார மினிஸ்ட்ரி, பொருளாதார அமைச்சு, நீர்வள அமைச்சு, விவசாய அமைச்சு, இதெல்லாம் எனக்கு தாங்க. வாயெழுக்கிறாங்க. தகுதி இருக்கக்கூடிய ஒருவர் ஊருடைய நலவுக்காக, பள்ளியுடைய நலவுக்காக பொறுப்புகளை வாயாலையும் கேட்கலும் என்றத குர்ஆன் பேசுது. என்ன சொல்றாங்க? இந்த பொறுப்பு எனக்கு தாங்க. ஏன்? என்னிடத்துல 2 விதமான அறிவு இருக்குது, 2 விதமான டேலண்ட் இருக்குது. ஒன்று, நான் ஹஃபீஸ், நான் இந்த நாட்டுடைய பொது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவன், நான் களவெடுக்க மாட்டேன், வக்ஃப் சொத்தை பாதுகாப்பேன், பள்ளியுடைய வளங்களை பாதுகாப்பேன், பள்ளியுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பேன், பள்ளியுடைய கரண்ட்டை பாதுகாப்பேன், தண்ணீரை பாதுகாப்பேன் என்று சொல்ற மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த நாட்டுடைய வளங்களை ஏனைய மன்னர்களை போல, ஆட்சியாளர்களை போல நான் களவெடுக்க மாட்டேன், ஹஃபீஸ், நான் பாதுகாப்பேன். இரண்டாவது சொல்றாங்க அலீம், இந்த விழுந்திருக்கக்கூடிய, சார்ந்திருக்கக்கூடிய, வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான அறிவு, ஆளுமை, ஆற்றல், டேலண்ட், இல்மு என்னிடத்துல இருக்குது. அதனால இந்த பொறுப்பு எனக்கு தாங்க. தகுதியானவங்க முன் வரணும். தகுதியானவங்க இருக்கிறாங்க, முன் வரல, ஒழிச்சுட்டாங்க. நிர்வாக கூட்டம் வரக்கூடிய நாள் வந்துட்டு ஏதோ ஒரு பிரயாணம், ஏதோ ஒரு மையத்து, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் என்று நொண்டி காரணங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. தகுதி இல்லாதவங்க வந்துடுவாங்க. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்ட சாபம் எல்லாருக்கும் உண்டா? ஹதீஸ், அல்லாஹ்ட பள்ளி, அல்லாஹ்ட பள்ளி தகுதிகளை அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். நாங்க தொழுகையாளியாக இருக்கணும், தொழுகையை நிலைநாட்டணும். இன்னொரு உலமாத்தினர் விளக்க சொல்றாங்க, அகாம ஸலாண்டா இமாம் இல்லாத நேரத்தில் தொழுவிக்க தகுதியான ஒருவர் நிர்வாகத்தில் இருக்கணும். ஜகாத் கொடுக்கக்கூடியவராக இருக்கணுமா? அவர் ஜகாத் கொடுக்கிறதாக இருந்தா நிச்சயமாக பள்ளியிட பொருளாதாரங்கள் அவர் பாதுகாப்பார், வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பார். ஏன்? அவரே அவருடைய காசை மற்றவங்களுக்கு கொடுக்கிறாரு, பள்ளி காசு எடுக்க மாட்டார்.
அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு தகுதியும் சாதாரண விஷயம் கிடையாது. ஜகாத் கொடுப்பாரா, அவர் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுவார். ஜகாத் கொடுக்கிறாரா, விதவைகளுக்கு இரக்கம் காட்டுவார். ஜகாத் கொடுக்கிறாரா, அனாதைகளுக்கு இரக்கம் காட்டுவாரு. அவர் கொடுப்பாரே தவிர, செலவழிப்பாரே தவிர அவர் களவெடுக்க மாட்டாரு. அதனால அல்லாஹ் இரண்டாவது சொல்ற ஜகாத்தை கொடுக்கணும். அல்லாஹ்வை நம்பணும், மறுமையை நம்பணும், கபூரை நம்பணும். ஏன் அல்லாஹ்ட நம்பிக்கை, கபூர்ட பயம் இருக்கக்கூடியவங்க, மறுமையில பயம் இருக்கக்கூடியவங்க அந்த பொறுப்புகளை உதாசீனம் செய்ய மாட்டாங்க, பொறுப்புகளை வீணாக்க மாட்டாங்க, பொறுப்பு உணர்ச்சியோட செயல்படுவாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சில நிபந்தனைகளை போட்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பள்ளி நிர்வாகம் என்றது வெறுமனே பள்ளிக்குள்ளால் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. ஒரு ஊருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்கள், சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி மும்முரமாக ஈடுபடக்கூடிய இளைஞர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், தனது பொக்கட்டால செலவழிக்கக்கூடியவர்கள். ஏன் அல்லாஹ் சொல்லிட்டான் ஜகாத் கொடுக்கணும் என்றால் அவன் கஞ்சனா இருக்க மாட்டான். கஞ்சர்களை தெரிவு செய்ய வேண்டாம். ஏன் எங்கட நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல, பள்ளிவாசல்களை பராமரிக்கிறதுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது. அரபு நாடுகள்ல அரசாங்கம் சம்பளம் கொடுத்தும் பள்ளிவாசலுக்கு நிர்வாகம் ஒன்று இருக்கணும் என்ற நாட்டுடைய சட்டம் கட்டாயப்படுத்திருக்கிறது. அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, இமாந்த சம்பளத்தை, மாதிண்ட சம்பளத்தை, கரண்ட் பில்ல, தண்ணி பில்ல அரசாங்கம் கட்டுது. அப்படி இருக்கும் போதும் அதால மட்டும் செய்யலா, நிர்வாகம் ஒன்று வேணும் என்று அரபு நாடுகளில் சட்டம் போட்டிருக்கிறாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில செலவழிக்கக்கூடியவங்க முன்வரோடும், தன்னுடைய புகட்டால வீசி செலவழிக்கக்கூடியவங்க முன்வரோடும், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்கள் முன்வரோடும், பக்கசார்பு இல்லாம பொது நலனாக உழைக்கக்கூடியவங்க முன்வரோடும், இப்படியானவங்க முன்வரோடும். இதெல்லாம் எங்களுக்கு செய்யலா, இதுக்கெல்லாம் கை கொடுக்கலா என்று நாங்க ஒதுங்குறோம். தகுதி இல்லாதவங்க வருவாங்களாக இருந்தா, தகுதி இல்லாதவங்க வாயால பொறுப்பை கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்திருக்கிறாங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வாயால பொறுப்பை கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தரையில நீங்க ஒரு இபாதத்தாளி, வணக்கத்தாளி, உங்களால் இந்த பொறுப்பை செய்யலாம், நீங்க விலகினவங்க முகத்திலே கொடுக்கவும் இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களை, தகுதியானவங்க முன்வாங்க, பொறுப்படுத்தி செய்யுங்க, அமானிதமாக செயல்படுங்க. தகுதி இல்லாதவங்களை நீங்க யாராவது இனம் கண்டா உங்களுக்கு பொறுப்பை கொடுக்க வேணாம். கொடுக்கிறது இந்த ஊருக்கும் இந்த பள்ளிவாசலுக்கும் செய்கின்ற துரோகமாக மாறும். எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா தகுதியானவர்களை இனம் கண்டு, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய தேவைகளை இனம் கண்டு அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், ஒத்தாசையாக இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாரமாக்கி, அவ்வாறானவர்களின் மூலமாக இந்த ஊருடைய, இந்த பள்ளியுடைய நிர்வாகத்தை அல்லாஹு தஆலா அமைத்து தர வேண்டும். அதற்கு அல்லாஹ் தனக்கு செய்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் இந்த நாட்டில் ஏற்பட்ட சோதனைகளை விட்டு விடுபட்டு ஆரோக்கியமான நிம்மதியாக